இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 1/2 ஹவராக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஹலோ கைஸ், ஹஸ்பண்ட் வந்து மலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இது வந்து இருமுடி கட்டு. அதுக்கப்புறம் இது வந்து அங்கே நெய் கொடுப்பாங்கல்ல, அது வந்து நம்ம சமைச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இருமுடி கட்டு ப்ளஸ் வந்து இது அந்த நெய். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கற்கண்டு ப்ளஸ் வந்து அதில் ஒரு 2 பேரிச்சம்பழம் இருக்குது. அது கூடவே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திருநார் ஒரு பாக்கெட், அதுக்கப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், இது 3 ஒரு பாக்கெட்டில் இருக்குது. இது வந்து இனி வந்து சாமி கும்பிட்டுட்டு மாலை கழட்டுவாங்க. ஸோ இது வந்து மெயின் திங்னால இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தேங்காய் பாலில் செஞ்ச அல்வா. இது வந்து முக்கால்வாசி காலி பண்ணியாச்சு. இது வந்து கேரட்டில் செஞ்ச அல்வா. ஸோ கேரட் அல்வா. அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து அல்வா. ஸோ இது எல்லாமே ஒரு 3 பாக்கெட் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ 1, 2, 3 பாக்கெட் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேந்திரம் சிப்ஸ் வந்து ஒரு 3 பாக்கெட் கிட்ட வாங்கியிருக்காங்க. 4 பாக்கெட் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது வந்து 100% நேச்சுரல் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், கோகோனட் ஆயிலில் தான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு 4 பாக்கெட் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து அரவானன்னு சொல்லுவாங்க, பிரசாதம். இது வந்து ஒரு 10 பாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு பாட்டில் ஒரு டின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா. மொத்தம் 10 டின் வந்து வாங்கியிருக்காங்க. பாருங்கள், மொத்தம் வந்து 10 வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாசி மாதிரி இருக்குது. இதில் 2 இருக்குது. இது ஜென்ஸு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு மிட்டாய் பாக்கெட் இருக்குது. அது வந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போகிற வழியில் கொஞ்சம் நடக்கும்போது சாப்பிட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும். அப்பம் வந்து இப்படி தான் இருக்கும். அப்பம் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கெட்லேயும் வந்து ஒரு 5 பீஸ் கிட்ட வச்சுருக்காங்க. மொத்தம் வந்து 5 பாக்கெட் கிட்ட வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக வாங்கிட்டு வந்தது. இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை ஸ்டார்ட் ஆச்சு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு 1/2 ஹவராக பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து காய்கறி எல்லாம் போட்டு ஒரு அவியலும் அதுக்கப்புறம் சாம்பாரும் வைக்கலான்ட்டு இருக்கேன். சாம்பார் வச்சுட்டு காயவியல் வச்சுட்டு அப்பளம் பொரிச்சிடலாம். கொஞ்சம் ஊறுகாய் இருக்குது, அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. பாயாசம் வைக்கணும். ஹஸ்பண்ட் வந்து மாலை கழட்டுறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு, சிறுபருப்பு வச்சு தான் வைக்க போகிறேன். ஊற போட்டிருக்கேன். சாப்பாடு வைக்கிறதுக்கு அரிசி வந்து ஊற போட்டிருக்கேன். சீக்கிரமாக குக் ஆகும் அப்படின்றதுக்காக. மழை வேற பெஞ்சிட்ருக்கு. அதனால் சாப்பிடல, மார்னிங்கில் சாப்பிடல, ஈவினிங் தான் சாப்பிட்டோம். ஸோ இடையில வந்து டிமார்ட் போனோம் அப்படின்ட்டு. ஸோ அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணதான். இந்த 3மே இருக்கிறது வந்து ஒன்லி 99 தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அது சென்டரில் இந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். நல்லா ஏர் டைட்டாக இருக்குது. பவுடர் லைக் அந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். இந்த பாக்ஸுமே வந்து இந்த கண்டெய்னர் எல்லாமே 3மே 99. அப்புறம் இதுவும் 99 தான். இதில் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் குக்கிங் பவுடர் ஏதாவது இருக்கும். எனக்கு நல்லா இருந்ததுன்றதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. இந்த சாம்பார் பொடி, இட்லி மிளகாய் பொடி, அப்புறமா சிக்கன் பொரிக்கிற பொடி, அப்புறம் பிரியாணி பொடி, இது எல்லாமே இருந்தது. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துட்ருந்தேன். ஒரு சில பாக்ஸ்லலாம் வந்து போட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு இதில் வந்து கொத்தமல்லி பவுடர் நிறைய இருந்தது, அதை போட்டிருக்கேன். இன்னொரு இதில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ட்ரை கிரேப் அது போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து காஜல் வந்து வாட்டர் ப்ரூஃபான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக நம்மளோட ஹோம்மேட் காஜல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் வந்து போடுறேன். அதில் வந்து பட்டுட்டு அப்படியே ஸ்மஜ் ஆகாமல்
வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், கலங்காமல் அப்படியே இருக்கும். பட் நம்மளோட லிப் பாம் வந்து கொஞ்சம் ஸ்மட்ஜ் ப்ரூஃப் கிடையாது. பிகாஸ் வந்து அதிகமாக பீஸ் வேக்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஏன் அப்படின்னா லைக் நம்ம வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து சார்கோல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பேபி அண்ட் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கண்ணில் இருக்கக்கூடிய டர்ட்ஸு என்ன இஷ்யூ இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஈவன் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போது ஸ்மட்ஜ் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா வந்து பீஸ் வேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும். ஸோ அப்படி சேர்க்கும்போது பீஸ் வேக்ஸுமே நம்ம கண்ணில் அப்ளை பண்ணும்போது அந்த பீஸ் வேக்ஸ் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் பீஸ் வேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில்ஸ் நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் அது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இதே காஜலை நீங்கள் வந்து ஐப்ரோஸில் போட்டாலுமே ஐப்ரோ வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட காஜல். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பார்சல் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதாவது கம், லைக் நேச்சுரல் கம் ஆர்டர் போட்டிருக்கோம். லைக் இது வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபேஸ் ஜெல் ரெடி பண்ணுறோம், ஃபேஸ் வாஷ் ரெடி பண்ணுறோம், ஷாம்பு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நேச்சுரலாக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு சாந்தம் கம் அது ரிலேட்டடாக இருக்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒரு 400 கிராம் கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த டேமேஜுமே இல்லாமல் வந்துருந்துச்சு. கிராம்ஸுமே 400 கிராம்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது. அந்த பாட்டில் வெயிட் வந்து ஒரு 9 கிட்ட எக்ஸஸாக இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. இது ஆக்சுவலாக நான் ஆஃபர் ரேட்டில் தான் வந்து 100 சம்திங்கில் தான் வாங்கியிருந்தேன். பட் இதோட எம்ஆர்பின்னு பார்த்திங்க அப்படின்னா 1000 கிட்ட வருது. அண்ட் அதே மாதிரி இது வந்து நல்ல குட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒன்றுன்ட்டு அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நியூ டெல்லியிலேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட். சீக்கிரமாகவே நம்மளோட பிராண்டில் வந்து ஃபேஸ் வாஷும் லான்ச் பண்ண போகிறோம், டோனரும் லான்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ என்னோடய பிஸ்னஸ்க்கு எவ்வளோ சப்போர்ட் தரீங்களோ ஸோ அதே சப்போர்ட் வந்து இன்னுமே எனக்கு சப்போர்ட் தாங்க. அதோடய ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கணுன்ட்டு திருநீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். கைஸ் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டு கதவு. ஸோ இதில் வந்து மேலே ஒரு ஸ்டிக்கர் இருந்தது, நம்ம சாக்லேட்லலாம் இருக்கும்ல அந்த ஸ்டிக்கரு. ஸோ இது சின்ன அவங்க குழந்தையா இருக்கும்போது வந்து ஒட்டுனது. இப்போ நாங்கள் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிரித்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதை கிழிக்க கூட இல்லை, அது அப்படியே இருந்தது. இப்போ தான் கிழித்து பார்த்தோம். அதுக்கு மேலே அப்படியே ப்ளூ பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. லைட்டாக கிராக்காக இருந்ததை அப்படியே கிழித்து பார்த்தோம். அப்படியே எங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த நைட்டே வந்து அவங்க கோயிலுக்கு கொண்டு போன அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே துவச்சி காய போட்டிருக்கேன். இது என்னோடது ஒரு 2, 3 துவைக்காமல் இருந்தது. மீதி எல்லாமே அவங்களோட அந்த வேஷ்டி, டவல் எல்லாமே சரி எல்லாமே ஒரே இதாக துவைச்சிடலான்ட்டு துவைச்சி போட்டிருக்கேன். நைட்டே துவைச்சிட்டேன். இப்போ ஆட் பண்ணியிருக்கிற பிக்சர், குட்டி குட்டி வீடியோ எல்லாமே சபரிமலைக்கு போகும்போது எடுத்த கிளிக்ஸ் தான். ஹஸ்பண்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னேன். ஸோ அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நாளைக்கு வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து மார்னிங்கே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னா முருங்கை பிசின், இது வந்து ஃபார்ம்லேருந்து எடுத்தது தான். அண்ட் வந்து கொஞ்சம் வந்து சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கள்ல அது. அதுக்கப்புறம் வந்து இது பாதாம் பிசின். ஸோ இது பார்க்குறக்கு இப்படி லைட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணாலும் இந்த டிஃபனுக்கு ஃபுல்லாக வர்ற மாதிரி நிறைய ஜெல்லு மாதிரி வந்துடும். அப்புறம் வந்து ட்ரை கிரேப்ஸ், இது நான் சொன்னேன்ல இது. ஸோ இதில் வந்து சுகருக்காக எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அந்த சுகர் கண்டென்ட் தான். ஸோ இது கூட வந்து இது முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஓவர் நைட் இது முங்குற அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு இதை மார்னிங் எந்திச்சு நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது கூட எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். திக்காக இருக்கிறதுக்காக இந்த பாதாம் பீசன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது வந்து நல்லா தண்ணியில் ஊறும்போது நல்ல ஒரு ஜெல் பதத்துக்கு வந்துடும். நான் உங்களுக்கு மார்னிங் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது வந்து இனிப்புக்காகவும் ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய சத்துகள், இது வந்து ஒரு